அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு மக்கள் சேவை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். மக்கள் சேவை, மக்களால் மக்களுக்காக. மக்கள் சேவை நிகழ்ச்சியின் துணைப்பொருளாக இருப்பது மக்களை தெளிவுபடுத்துவதனூடாக அல்லது விழிப்புணர்வு ஊட்டுவதன் மூலமாகத்தான் பிரச்சனைகளுக்கான தீர்வை காணலாம். அது ஒரு சேவையாக இருக்கலாம், அல்லது சாதாரண விடயமாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், அல்லது தேசிய பிரச்சனைக்கான தீர்வாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் மக்கள் தெளிவுபடுத்தப்பட வேண்டும். மக்கள் அந்த தீர்வை நோக்கி பயணிப்பதற்காக ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் மாத்திரமே நிரந்தரமான உறுதியான தீர்வை அடையக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த வார மக்கள் சேவை நிகழ்ச்சியிலும் அதற்கு பொருத்தமான ஒருவரை அழைத்து வந்திருக்கின்றோம். சமீப காலமாக அதிகமாக பேசப்படுகின்ற இமாலய பிரகடனம் என்ற ஒரு பிரகடனத்தை வெளியிட்டு சகல தரப்பினரையும் சந்தித்து ஒரு புதிய முயற்சியை ஆரம்பித்திருக்கின்ற உலகத் தமிழர் பேரவையின் பேச்சாளர் சுரேந்திரன் அவரோடு இந்த வார மக்கள் சேவை நிகழ்ச்சி. இப்போது அதிகமாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற செய்திகளில் இந்த இமாலயா பிரகடனம், இந்த இமாலயா பிரகடனம் பற்றியும் அதன் உள்நோக்கம் பற்றியும் அதன் உள்ளடக்கம் பற்றியும் சுருக்கமாக அதன் பின்னணி பற்றி தெரிந்து கொண்டு நிகழ்ச்சிக்குள் விரிவாக செல்லலாம். நிச்சயமாக சரித்திரத்தில் பார்த்தீர்கள் என்றால் தமிழ் பிரச்சனை பண்டா செல்வா டாட்லி சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட், விடுதலை புலிகளுடன் 13ஆம் திருத்தச் சட்டம் போன்ற தீர்வுகளை அவ்வப்போது இருந்த தலைவர்கள் கொண்டு வரும் பொழுது அதை எதிர்த்தது பௌத்த பிக்குமார்கள். கடந்த வருடம் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி 13ஆம் திருத்த சட்டத்தை முழுமையாக தான் அமல் செய்ய போகின்ற என்று சொன்னபோது 1000 பிக்குமார்கள் ஒன்று சேர்ந்து வீதியில் இறங்கி அதை நிறுத்தினார்கள். அதே போல் பௌத்த மக்களின் பக்கத்திலிருந்து பார்த்தீர்கள் என்றால் அவர்களை பொறுத்தவரையில் புலம்பெயர் தமிழ் மக்கள் இலங்கையில் ஒரு நிதானமான தீர்வு வருவதற்கோ நிரந்தரமான தீர்வு வருவதற்கோ அல்லது இலங்கையில் அமைதி நிலவுவதை எதிர்த்து போராடுவதாக அவர்களுடைய சிந்தனை, அவர்களுடைய பயம். நாங்கள் பார்த்தோம் 2 எதிர்சக்திகளையும் பௌத்த குருமார்களையும் புலம்பெயர் தமிழ் மக்களையும் ஒன்று சேர்த்து என்ன பிரச்சனை என்றதுக்கு தீர்வு அவர்களுக்கு கொண்டு வர முடியும் என்றால் அதை தொடர்ந்து என்ன செய்யலாம் என்று பார்ப்பதற்காக நேபாள் நாட்டில் நாகர்கோட் என்ற நகரில் ஒரு சந்திப்பு ஒன்றை ஏற்படுத்தியிருந்தோம். அந்த சந்திப்பின் போது முதல் அரை நாள் அவர்களுக்கு இருந்த பயங்களையும் சந்தேகங்களையும் தெளிவுபடுத்தினோம். அதைத் தொடர்ந்து 4 நாள் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த இமாலய பிரகடனம் என்ற விடயத்தை உருவாக்கினோம்.